ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஓல்டு கிளாத் ரிவ்யூஸ் ஐடியா தான் பார்க்க போகிறோம். ஓல்டு ஒரு டாப் தான் எடுத்திருக்கேன். இதை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி ஒயிட் கலர் சாக்கு பை தான் எடுத்திருக்கேன். இதையும் ரவுண்ட் ஷேப்பு கட் பண்ணி எடுத்திருக்கேன். ரெண்டையுமே ஜாயின் பண்ணி ரவுண்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா ரெண்டாக மடக்கிட்டு ஒரு எண்டில் சின்னதாக ஒரு மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். எதுக்காக மார்க் பண்ணுறோன்னா இதோட சுற்றளவை அளந்து எடுக்கிறதுக்காக தான். இனி டேப் யூஸ் பண்ணி சுற்றளவை அளந்து எடுத்துக்கிறேன். சுற்றளவு மொத்தம் 36 வருது. ஒரு இன்ச்சு அதிகமாக இருக்கிற மாதிரி 37 எடுத்துக்கிறேன். இனி நீளம் பார்த்திங்கன்னா 37 இன்ச்சு இருக்கிற மாதிரியும் அகலம் 10 இன்ச்சு இருக்கிற மாதிரியும் அளந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இனி இதே சைஸ்லேயே சாக்கு பையும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இனி 2 பீஸையுமே ஜாயின் பண்ணி 4 எண்டையுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். 4 எண்டு பகுதியுமே ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இனி ரவுண்டாக ஸ்டிச் பண்ணி வச்சிருக்கிற கிளாத்தையும் இந்த கிளாத்தையும் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். வீடியோவில் பார்க்குற மாதிரியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த தையல் பகுதி உள்ளாடி வர்ற மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ரவுண்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. எல்லா தையல் பகுதியுமே உள் பக்கமாக வர மாதிரி தான் ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். இனி இந்த சைடு பகுதியுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். ஓப்பன் பகுதியை ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இனி இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த பீஸை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இனி இதை நல்ல பக்கத்துக்கு திருப்பி எடுத்துக்கலாம். சூப்பராக பை மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. நார்மல் கிளாத்து மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணாமல் சாக்கு பையும் சேர்த்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கிறதுனால இது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். இனி இதுக்கு கயிறு தான் ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். 4.5 இன்ச்சு அகலமும் 16 இன்ச்சு நீளமும் இருக்கிற மாதிரி 2 பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை 3ஆ மடக்கி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு பீஸுமே ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இனி இந்த கூடையோட மேல் பக்கத்தை 3ஆ மடக்கிட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ரவுண்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா ஆல்ரெடி நம்ம கயிறு மாதிரி ஸ்டிச் பண்ணி வச்சிருக்கிற 2 பீஸையுமே சென்டர் பகுதியில் 2 சைட்லையுமா ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான ஸ்டோரேஜ் பேக் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குது. இந்த பேக்கில் நம்ம ட்ரெஸ்ஸஸ் மடித்து வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம கிச்சனில் கூட இந்த பேக்கை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வீட்லேயும் ஓல்டு கிளாத் இருக்குது அப்படின்னா இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிளான மெத்தடு தான். ஒரு 10 நிமிஷத்தில் இதே மாதிரி பேக் நம்ம ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பேக்கை வேறு எதுக்காக யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸை கீழே போட்டு வைக்காமல் இதே மாதிரி கூடையில் போட்டு வச்சிட்டோம்னா நம்ம ட்ரெஸ் வாஷ் பண்ணும்போது நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி வேஸ்ட் கிளாத் ரீயூஸ் ஐடியாஸ் நம்ம சேனலில் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.